ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 107வது சங்கீதம் 43வது வசனம். எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். ஞானமுள்ள மனிதன் கர்த்தர் தனக்கு பாராட்டின கிருபைகளை உணர்ந்து கொள்ளுவான். முந்தின வசனங்களிலே சொல்லப்பட்டபடி எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவனுடைய வம்சங்களை மந்தை போலாக்குகிறார். தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் எதேச்சையாக நடக்கிறது என்று எண்ணிக்கொள்ளாதபடி கர்த்தர் தனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை வழிநடத்துதலை அறிந்து உணர்ந்து நன்றியறிதல் உள்ள இருதயத்தோடு இருக்கிற மனிதன் ஞானமுள்ளவன். ஞானம் என்பது தேவனால் தேவனுடைய வார்த்தைகளின் மூலமாக நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட வாழ்க்கைக்கான வழிமுறையாகும். தாவீது ஆடு மேய்ப்பவனாக இருந்த போதிலும் அவனை தேசத்து அதிபதியாக்கி அரசனாக்கி உயர்த்தி அவனை அழகு பார்த்ததை கர்த்தர் தனக்கு பாராட்டின கிருபை மகா பெரியது என்று சொல்லி அவன் நன்றி அறிதல் உள்ள இருதயத்தோடு கூட தேவனை பாடி துதிக்கிறான். கர்த்தர் நாம் செய்த பாவங்கள் அக்கிரமங்களுக்கு தக்கபடி நமக்கு சரி கட்டாதபடி பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அவ்வளவு தூரமாக அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேலே அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. கர்த்தர் நம்மேல் பாராட்டின கிருபை மகா பெரியது. நாம் வாழ்கிற காலம் இது எப்படிப்பட்ட காலம் என்று அறிந்து உணர்ந்து இது கடைசி காலம் என்பதை விளங்கி கொண்டு நம்முடைய ஆத்துமாக்களை காப்பாற்றி கொள்வதோடு கூட ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிற மனிதன் ஞானமுள்ள மனிதன். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளி போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்ற வசனத்திலே சொல்லப்பட்டபடி அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் ஞானவான்கள் அவர்கள் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நமக்கு பாராட்டுகிற கிருபை புதியது. அந்தந்த நாளுக்கு ஏற்ற தேவையான போதுமான கிருபைகளை கொடுத்து கிருபைகளின் திரட்சியினாலே நம்மை வழிநடத்துகிற தேவன். தேவனுடைய கிருபைகளை அனுதினமும் நாம் உணர்ந்திருக்கிறோமா? நன்றியறிதல் உள்ள இருதயத்தோடு காணப்படுகிறோமா என்று நம்மை நாமே யோசித்து பார்ப்போம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, நீர் எங்கள் மேல் பாராட்டி நம்முடைய கிருபை பெரியது. உம்முடைய கிருபைகளின் திரட்சிக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்தந்த நாளுக்கு வேண்டிய கிருபைகளை எங்களுக்கு தாராளமாய் பொழிந்தருளுகிற தயவிற்காக நன்றி. காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு ஞானமுள்ளவர்களாக நாங்கள் வாழத்தக்கதாகவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்களாக வாழ எங்களுக்கு கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தர் எங்கள் மேல் பாராட்டின கிருபையை நாங்கள் விருதாவாய் பெறாதபடி அதை வீணாக்காதபடி அதை பிரயோஜனப்படுத்தி கொண்டு நன்றியறிதல் உள்ள இருதயமுள்ளவர்களாக நாங்கள் வாழ உடைய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.